நமஸ்காரம். 1000 நாமங்கள் 1000 கதைகள் 236வது திருநாமம் அனிலாய நமக. குழந்தை ஆஞ்சநேயர் வீட்டில் தவழ்ந்து விளையாடிக் கொண்டிருந்த வேளையில் அவருக்காக பழங்களை பறித்து வர சென்றாள் தாயான அஞ்சனாதேவி. குழந்தைக்கோ பசி அதிகமாகிவிட்டது. தாயின் வரவை எதிர்நோக்கி ஆஞ்சநேயர் அண்ணாந்து பார்த்தபோது வானில் கிழக்கு திசையில் செந்நிறத்தில் ஒரு பழம் ஒளிவீசி கொண்டிருப்பது அவர் கண்ணுக்கு தெரிந்தது. அப்பழத்தை பறித்து உண்ண வேண்டும் என்ற ஆவலில் ஷடக்கென வானை நோக்கி பறக்கத் தொடங்கினார் ஆஞ்சநேயர். வானில் ஒளிவீசி கொண்டிருந்த சூரியனை தான் பழம் என்று தவறாக கருதி பறிக்க பாய்ந்தார் ஆஞ்சநேயர். தன்னை நோக்கி ஆஞ்சநேயர் வருவதைக் கண்ட சூரியன் அவரை வரவேற்கும் விதமாக தனது வெப்பத்தை குறைத்து கொண்டார். குழந்தை ஆஞ்சநேயர் சூரியனுக்கு அருகில் சென்று சூரியனை கடித்தார். சூடாகவும் பெரியதாகவும் இருந்த அப்பழத்தை கட்டி அணைத்து இறுக்கினார் ஆஞ்சநேயர். அன்று கிரகண நாள். ராகு சூரியனை பிடிப்பதற்காக சூரியனை நோக்கி வந்தார். ஆனால் தனக்கு முன் வேறொரு குழந்தை சூரியனை பிடித்து கொண்டிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். ராகு அருகில் வருவதை கண்ட ஆஞ்சநேயர் அவரை நோக்கி பலமாக உருமி ராகுவை விரட்டிவிட்டார். ஆஞ்சநேயரை கண்டு அஞ்சி ஓடிய ராகு இந்திரனிடம் முறையிட்டார். கையில் வஜ்ராயுதத்தை ஏந்தியபடி ஐராவத யானையின் மேல் அங்கே வந்தான் இந்திரன். இந்திரனின் யானையான ஐராவதத்தை பிடிக்க வந்தார் ஆஞ்சநேயர். அதனால் ஐராவதம் அஞ்சி ஓடியது. இத்தனையையும் கண்டு ஆத்திரம் அடைந்த இந்திரன் தனது வஜ்ராயுதத்தால் ஆஞ்சநேயரின் தாடையில் தாக்கினான். உதயாத்ரி என்னும் மலை மேல் தூக்கி வீசப்பட்டார் ஆஞ்சநேயர். தாடை பகுதிக்கு ஹனு என்று பெயர். வஜ்ராயுதத்தால் தாக்கப்பட்டு தாடை வீங்கியதால் ஆஞ்சநேயருக்கு ஹனுமான் என்று பெயர் ஏற்பட்டது. இவ்வாறு ஆஞ்சநேயர் இந்திரனால் தாக்கப்பட்டு கீழே விழுந்ததைக் கண்ட அவரது தந்தையான வாயுதேவன் தான் இந்திரனை பழிவாங்கப் போவதாக சினத்துடன் சொல்லிக்கொண்டே ஆஞ்சநேயரை ஒரு குகைக்குள்ளே அழைத்து சென்றார். திடீரென எறும்பு தொடக்கமாக தேவர்கள் வரை எந்த ஜீவராசியாலும் மூச்சுவிட முடியாமல் போய்விட்டது. இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள் எல்லோரும் ஒன்று கூடி தங்கள் பிராணனை காக்குமாறு பிரம்மாவிடம் பிரார்த்தனை செய்தார்கள். வாயு தனது மூச்சை அடக்கிக் கொண்டிருக்கிறார் போலும், அதனால்தான் எந்த உயிராலும் மூச்சுவிட விட முடியவில்லை என்று பிரம்மாவிடம் புகார் அளித்தார்கள் தேவர்கள். அப்போது அங்கே தோன்றிய பிரம்மா, இந்திரா, வாயுதேவன் மூச்சை அடக்கிக் கொள்ளவில்லை. அனைத்து உயிர்களுக்கும் எந்த திருமால் உயிர் மூச்சை வழங்குகிறாரோ அந்த திருமால் தான் மூச்சை அடக்கிக் கொண்டிருக்கிறார் என்றார். ஏன் என்று கேட்டான் இந்திரன். அதற்கு பிரம்மா, விரைவில் ராவணன் என்னும் அரக்கனால் தேவர்களான நீங்கள் சொல்லொண்ணாத இன்னல்களுக்கு ஆளாவீர்கள். அப்போது திருமாலே ராமனாக பூமியில் தோன்றி ராவணனை வதம் செய்து உங்களை காப்பார். அந்த ராமாவதாரத்தில் திருமாலுக்கு அனைத்து விதமான தொண்டுகளையும் இந்த ஆஞ்சநேயன் தான் செய்ய போகிறான். தன் தொண்டனாக விளங்கப் போகும் இவனை நீ தாக்கியபடியால் கோபம் கொண்ட திருமால் தன் மூச்சை அடக்கிக் கொண்டுள்ளார். நீ ஆஞ்சநேயனிடம் மன்னிப்பு கோரினால் திருமாலின் கோபம் தணியும் என்றார் பிரம்மா. இந்திரனும் ஆஞ்சநேயரின் இருப்பிடத்திற்கு சென்று அவரிடம் மன்னிப்பு கோரி அவருக்கு பற்பல விசேஷ சக்திகளையும் வரங்களையும் அளித்தான். ராகு தனக்கு மிகவும் பிடித்த பொருளாகிய உளுந்தினால் வடைகள் தயாரித்து அவற்றை மாலையாக தொடுத்து ஆஞ்சநேயருக்கு சமர்ப்பித்தார். அதிலிருந்து தான் ஹனுமானுக்கு வடை மாலை போடும் வழக்கம் உண்டானது. இதனால் கோபம் தணிந்த திருமால் மீண்டும் அனைத்து உயிர்களும் மூச்சு விடும்படி அருள் புரிந்தார். அனைத்து உயிர்களின் சுவாசமும் திருமாலின் கட்டுப்பாட்டில் உள்ளது என்பதை இந்த சம்பவத்தில் இருந்து நாம் அறிய முடிகிறதல்லவா? அனில என்றால் காற்று என்று பொருள். எல்லா உயிர்களுக்கும் மூச்சு காற்றை வழங்குபவராக திருமால் திகழ்வதால் அனில என்று அழைக்கப்படுகிறார். அதுவே சகஸ்ரநாமத்தின் 236வது திருநாமம். அனிலாய நம என்று தினமும் சொல்லி வரும் அன்பர்களுக்கு
சுவாசம் தொடர்பான அனைத்து நோய்களும் விலகும்படி திருமால் அருள் புரிவார். நாராயணன் நாராயணன்.